பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவே. யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மாத ராசி பலன், ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் 2 முக்கியமான நாட்கள். ஜூன் 6ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. ஜூன் 21 பௌர்ணமி திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் 15 நாள் இருக்கார். அடுத்த 15 நாள் ஜூன் 15க்கு பிறகு ஒரு மிதுனம் சொல்லி விடுகிறார். ராசிநாதன் ராசியில் இருக்கார், குருவோடு இணைஞ்சிருக்கார். செல்வம், செல்வாக்கு, கௌரவம், பண வரவு, பொருள் வரவு, சந்தோஷம், உங்களுடைய தேடல்கள் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த ஜூன் மாத கிரகங்கள் உங்களுக்கு பல அற்புதங்களை செய்ய போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. 4ஆம் இடத்து அதிபதி சூரியன் 15 நாள் ராசியிலே, அடுத்த 15 நாள் 2ஆம் இடத்துல இருக்கார். 2 கூடிய புதன் இங்கே இருக்கார். அப்புறம் புதன் மிதுனத்திலையும் ஆட்சி பீடத்தில் இருக்கார். இப்போ பொருளாதார வரவு என்பது மிக மிக சூப்பராக இருக்கும். அதுலேயும் சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு, சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு மிக மிக உன்னதமான ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இது மட்டும் இல்லை, அரசு வங்கி, அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, நகைக்கடை, துணிக்கடை போன்ற வியாபாரிகள், முதலாளிகள், உற்பத்தியாளர்கள், இவங்க எல்லோருக்குமே இன்டீரியர் டெக்கரேஷன், வீடு இன்டீரியர் டெக்கரேஷன், அழகு கலை நிபுணர்கள், பெயிண்டர்ஸ், கலை நுணுக்கம் உடைய வல்லுநர்கள், இவங்க எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். பத்திரிகை மீடியா போன்ற துறையில் பணியாற்றக்கூடிய புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கும் ஒரு பொற்காலம். நினைச்சதை சாதிக்க முடியும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் என்று சொல்லலாம். 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் தாய் வழி சொந்தங்கள் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படும். அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடிவயத்தில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய நிலை இருக்குது. சொத்து பத்து செலவினங்கள் ஏற்படும். வண்டி வாகனங்கள் செலவினங்கள் ஏற்படும். தாய்க்கு தேக ஆரோக்கியம் குறைவு ஏற்படும். மற்றபடி 5ல் கேது இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதால குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த மாதம் நீங்கள் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தாலும், ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதத்தாலும் பூர்வீக சொத்து பிரிச்சுக்கலாம். அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், ரொம்ப நாளாக ஒரு 5 வருஷமாக 10 வருஷமாக குழந்தை இல்லை, நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ நல்ல ஒரு தருணம், நல்ல பதில் கிடைக்க போகிறது. மெடிக்கல், அதாவது மிராக்கல்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் 5ஆம் இடம் சிறப்பாக இருப்பதால் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், மற்றபடி இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம். மற்றபடி 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 7ஆம் இடத்தை சனியும் பார்க்கிறார். திருமண வயதில் இருந்த அன்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் திருமணம் கைகூடி வரவில்லை. ஆனால் இப்போ குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ உங்களுக்கு நல்ல தகவல் வரப்போகிறது. திருமணத்திற்கான ஒரு அற்புதங்கள்
நல்ல நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, பிரச்சனைகள் இருந்து வந்தது சனி பார்வை இருந்ததால். ஆனால் இப்பொழுது குரு பார்ப்பதால், சனியும் பார்க்குது குருவும் பார்க்குது, கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. இது மட்டுமா, நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், அக்கம் பக்கம், எதிர் வீடு, பக்கத்து வீடு, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவு பெருக போகிறது. இது நாள் வரைக்கும் இருந்து வந்த விரோதங்கள் மறைந்து சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷ நிலைக்கு வரப்போகிறது. இந்த அட்மாஸ்பியர் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இந்த 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வெளியூர் வெளிநாட்டு பயணம் போவதாக இருந்தால் தாராளமாக செல்லுங்கள், நல்லதே நடக்கும். நீங்கள் உயர்கல்விக்காக போனாலும் சரி, உத்தியோகத்துக்கு போனாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காக வெளிநாடு சென்றாலும் சரி, கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. அதே நேரத்தில் தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்குங்க. நீண்ட நாளாக உங்கள் தந்தை எதுவும் உங்களுக்கு செய்யலை, ஏதாவது செய்ய வேண்டியிருக்கு, அவர் தர வேண்டியிருக்கு, சொத்து பத்து தரணும், இல்லை ஏதாவது பொருட்கள் பிரித்து தரணும்னா இந்த காலகட்டம் கண்டிப்பாக அவர் செய்வார். நல்லது நடக்கும். லட்சுமி கடாட்சம் நிறைந்த பாக்கியமான ஒரு மாதம் இந்த மாதம். எதையும் போராடி ஜெயிப்பதை விட ஈஸிலி டு கெட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் சாதிப்பீர்கள். 10ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறார், மூல திரிகோண வீட்டில் இருக்கிறார். அப்போது தொழில் ரீதியாக இது நாள் வரைக்கும் இருந்து வந்த உங்களுக்கு ஆசிலேஷன், இந்த தொழில் பண்ணலாமா, இதை விட்டுட்டு வேறு தொழில் போகலாமா, அப்படி ஒரு ஆசிலேஷன் மைண்டு உள்ளவங்க இப்போ ஸ்திரத்தன்மை ஏற்படும். ஒன்று இதே தொழில் நம்ம கண்டினியூ பண்ணலாம், இல்லை தொழிலை மாற்றிக்கிறதுனா மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டினை கையில் எடுப்பீங்க. ஒரு சிலர் கூடுதலாக பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுறதுலாம் பண்ணலாம், இல்லை கேட்குற இடத்துல கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணக்கூடிய ஒரு அம்சம் வந்தாச்சு. ஒரு ஸ்திரத்தன்மை தொழிலில் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக மேலதிகாரி சக ஊழியர்கள் பாராட்டுகின்ற வண்ணம் வேலை பார்ப்பீங்க. ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள். ட்ரான்ஸ்ஃபர், போஸ்டிங், மற்றபடி உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு, ப்ரமோஷன், இதற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு கண்டிப்பாக சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். தொழில் சிறந்து விளங்க, தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக உண்டு. படித்து முடித்த இளைஞர்கள் புதுசாக வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கண்டிப்பாக எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் சேரணுமோ சேர முடியும். இல்லை உங்கள் ஜாதகப்படி ஒரு ஜோசியரை அணுகி நீங்கள் ஒரு தொழில் பண்ணலாமா, உத்தியோகம் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா, தொழில் பண்ணலான்னு சொல்கிறாருன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக தொழிலை கூட ஆரம்பிக்கலாம். அற்புதமான காலகட்டம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. கண்டிப்பாக சாதிப்பீர்கள். பூமிக்கு அடியில், அதாவது பெட்ரோலியம் ப்ராடக்ட், நிலக்கரி போன்ற நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், பெட்ரோல் பங்கு, மற்றபடி இரும்பு சாதனம் பயன்படுத்தக்கூடிய சின்ன லேத் ஃபேக்ட்ரியிலேருந்து பெரிய கம்பெனிஸ் வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய முதலாளிகள், தொழிலாளிகள், அனைத்து அன்பர்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு திருப்பு முனையான ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய காலகட்டமாக இது விளங்கப் போகிறது. இது எல்லாத்தை விட ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம், 11ஆம் இடத்தில் ராகு இருப்பது என்பது நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறதுன்னு சொல்லலாம். 11ல் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அற்புதமான பலன்களை வாரி வழங்கும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. இப்போ 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். நீங்கள் 100 ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல 100 ரூபாய் கட்டே கிடைக்கும்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கம்ப்யூட்டர், லேப்டாப், மற்றபடி எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் போன்றவற்றை வியாபாரம் செய்பவர்கள், தயாரிப்பாளர்கள், விற்பனையாளர்கள், அத்தனை பேர்களுக்கும் அற்புதமான காலகட்டம். வெளிநாட்டு சந்தர்ப்பம் கூடி வரக்கூடிய ஒரு நிலை, அந்நிய பொருளாதாரம் தேடி வரக்கூடிய ஒரு நிலை. செவ்வாய்
12ஆம் இடத்தில் இருந்தாலும் அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும், மூத்த சகோதரத்தால் செலவினங்கள் ஏற்படும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா 3 நாள் சந்திராஷ்டமம் 21, 22, 23, ஜூன் 21, ஜூன் 22, ஜூன் 23 சந்திராஷ்டம நாட்களில் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க இந்த சந்திராஷ்டம நாளில். அதுதாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா ரிப்பேர் ஆச்சுன்னா நீங்கள் அதை ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டு தான் வேலைக்கு போகணும், இல்லை ஒரு இடத்துக்கு போகணும். அதை விட வாடகை வண்டியில் போனீங்கன்னா எதாவது ரிப்பேர்னால் அதை விட்டுட்டு வேறு மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்து அதிபதி 12ல் இருக்கிறார். அப்போது 7க்குடையவன் 12ல் இருக்கார். ராகுவின் பிடியிலே வேறு இருக்காரா, அதாவது முதல்ல இருந்தார், இப்போ 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார் செவ்வாய். அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம். அவங்க வீட்டுக்கு உண்டான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவாங்க. பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர், லேப்டாப் வாங்கி தருவாங்க, ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்கி தருவாங்க. பெண் பிள்ளையாக இருந்தால் ஆர்னமெண்ட்ஸ் வாங்கி தருவாங்க. இப்படி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா பெண்களால் செலவினங்களும் ஏற்படும், பெண்களால் வரவினங்களும் இருக்கக்கூடிய ஒரு மாதம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.